வணக்கம். இது பரிதி ஊடகத்தின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தேசப்பந்து தென்னக்கோன் பதவி நீக்கம் உறுதி, நாடாளுமன்றம் அறிவிப்பு. இலங்கை மக்கள் தொகையில் தீவிர மாற்றம், அதிர்ச்சி அளித்த புள்ளி விவரம். ஜூதர்கள் பக்கம் சாய்ந்த ஸ்ரீலங்கா. ராசிக்கின் காலில் விழுந்த சாரா புலஸ்தீனியின் தயார் கவிதா, அதிரப்போகும் புலனாய்வாளர்களின் கைது. காரில் அனுரவின் புகைப்படத்தை ஒட்டிய நபர் செய்த மோசமான செயல். மொனராகலையில் அனுர கோகம அரசாங்கத்திற்கு கடும் எச்சரிக்கை. யாழ்ப்பாணம் உள்ளிட்ட சில பகுதிகளைச் சேர்ந்தவர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. வெளிநாடொன்றில் இலங்கை பெண்ணின் மோசடி 30 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் கண்டுபிடிப்பு. இனி தொடர்பான விரிவான செய்திகள். காவல்துறை மா அதிபர் பதவியில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட தேசப்பந்து தென்னக்கோனை முழுமையாக நீக்கும் பிரேரணை மீதான விவாதம் ஆகஸ்ட் மாதம் நடைபெறும் என இலங்கை நாடாளுமன்றத்தின் தகவல் தொடர்புத்துறை அறிவித்துள்ளது. தேசப்பந்து தென்னக்கோனை காவல்துறை மா பதவியில் இருந்து நீக்கும் பிரேரணை மீதான வாக்கெடுப்பு தொடர்பாக எதிர்க்கட்சி அரசியல் கட்சிகளுக்கிடையே சர்ச்சைக்குரிய சூழ்நிலை எழுந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி தொடர்புடைய பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களிக்க முடியவில்லை எனவும் இது தொடர்பாக அவர்கள் இன்னும் இறுதி முடிவை எடுக்கவில்லை எனவும் கூறப்பட்டுள்ளது. எனினும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமு தொடர்பான பிரேரணைக்கு எதிராக வாக்களிக்கும் எனவும் அரசியல் வட்டாரங்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். இந்த பிரேரணை நிறைவேற்றப்பட வராத எம்பிக்கள் உட்பட அனைத்து எம்பிக்களின் பாதிக்கும் மேற்பட்டோர் வாக்களிக்க வேண்டும் எனவும் இந்த பிரேரணை நிறைவேற்றப்பட்டால் ஜனாதிபதி தேசப்பந்து தென்னக்கோனை காவல்துறை மா அதிபர் பதவியிலிருந்து நீக்குவார் எனவும் கூறப்பட்டுள்ளது. 3 தசாப்தங்களாக காணப்பட்ட குறிப்பிடத்தக்க மக்கள் தொகை மாற்றம், ஆண் மக்கள் தொகை விகிதத்தில் நிலையான சரிவு மற்றும் அதற்கேற்ற பெண் மக்கள் தொகை விகிதத்தில் அதிகரிப்பு காரணமாக எதிர்காலத்தில் இலங்கையில் பல நெருக்கடிகளை எதிர்கொள்ள வாய்ப்பு இருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 1995ஆம் ஆண்டு 100 பெண்களுக்கு 100.2 ஆண்கள் என்றிருந்த ஆண் பெண் விகிதம் தற்போது தலைகீழாக மாறி நாட்டில் ஒவ்வொரு 100 பெண்களுக்கும் 93.7 ஆண்கள் மட்டுமே இருப்பதாக தற்போதைய புள்ளி விபரங்கள் குறிப்பிட்டுள்ளன. பொறியியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் பல திட்டங்கள் தவிர கிட்டத்தட்ட அனைத்து கல்வித்துறைகளிலும் பெண்களின் சதவீதம் அதிகரித்துள்ளதுடன் பல்கலைக்கழக அமைப்பிற்குள்ளும் இந்த மாற்றம் தெளிவாக தெரிவதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஆண்களை விட பெண்கள் அதிக வீதத்தில் பணியிடங்களுக்கு நுழைவதற்கான வளர்ந்து வரும் போக்கு காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆண் தொழிலாளர்கள் கிடைப்பது குறைவாக இருப்பதாகவும் பாலின ஏற்றத்தாழ்வு, பாரம்பரியமாக ஆண்கள் ஆதிக்கம் செலுத்தும் வேலைவாய்ப்பு துறைகளிலும் பெண்கள் அதிகமாக காணப்படுவதனால் சவால்களுக்கு வழிவகுக்கும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் ஆண் பணியாளர்களின் கணிசமான பகுதியினர் வெளிநாடுகளுக்கு குடிபெயர்ந்துள்ளதுடன் இந்த பிரச்சினை மேலும் மோசமாகியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாட்டில் தற்போதைய பொருளாதார நிலைமைகளை மக்கள் தொகை போக்கில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் இதன்படி குறித்த விடயத்தை கருத்தில் கொண்டு வளர்ந்து வரும் நெருக்கடி மேலும் மோசமடைவதை தடுக்க வலுவான அரசாங்க தலையீடு அவசர தேவை எனவும் நிபுணர்கள் தெரிவித்துள்ளார்கள். ஜூதர்கள் இலங்கையை குறிவைப்பதாக இலங்கை முஸ்லிம்கள் கூச்சலிட்டுக் கொண்டிருக்கும் போது ஸ்ரீலங்காவிற்குள் விசா இல்லாமல் பயணிக்கக்கூடிய நாடுகளின் பட்டியலில் இஸ்ரேலும் இணைக்கப்பட்டிருப்பதற்கான காரணங்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் 1984ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 28ஆம் திகதிக்கு பின்னர் இஸ்ரேலியர்களுக்கு நாட்டுக்கு நுழைவதற்கான விசா கட்டுப்பாடுகள் இல்லை என அப்போதைய அரசு அறிவித்திருந்தும் ஏன் இப்படி விசேட சலுகைகளை இஸ்ரேலியர்களுக்கு வழங்கியது என்பது குறித்து மொசாட் அதிகாரிகள் பல்வேறுபட்ட தகவல்களை வெளியிட்டிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. கல்வியில் சிறந்து விளங்கிய சாரா புலஸ்தினி அஸ்தூம் என்ற முஸ்லிம் இளைஞனால் கடத்தி செல்லப்பட்டதாக அவருடைய தாயார் கவிதா கூறியுள்ளார். குறித்த அஸ்தூம் என்ற நபரே உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று நீர்கொழும்பில் தாக்குதல் நடாத்தியவர் எனவும் கூறப்பட்டுள்ளது. அதன் பின்னர் இந்துவாக இருந்த தன்னுடைய மகள் புலஸ்தினிய ராசிக் என்ற நபர் முஸ்லீமாக மதம் மாற்றியதாகவும் புலஸ்தினியின் தாயார் குறிப்பிட்டுள்ளார். இதனையடுத்து ராசிக்கை கொழும்பில் நேரில் சந்தித்த போது அவர் புலஸ்தீனியை திருமணம் செய்யப் போவதாகவும் அவருடைய தாயாரிடம் தெரிவித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதன்போது தன்னுடைய மகள் மருத்துவராக வேண்டும் என்ற லட்சியத்தில் கல்வி பயில்வதாகவும் அவரை விட்டு விடுமாறும் புலஸ்தீனியின் தாயார் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். எனினும் இருவரும் 18 வயது ஆண்டியர்கள் என்பதனால் அவருடைய உரிமைகளின் கருத்தில் கொண்டு இருவருக்கும் திருமணம் செய்து வைக்கப்பட்டுள்ளது.
மகளின் திருமணம் குறித்து அறியாமல் மீண்டும் ராசிக்கின் காலில் விழுந்து தன்னுடைய மகளை தன்னுடன் அனுப்புமாறு கோரியதாக தாயார் கவிதா தெரிவித்துள்ளார். என்னும் அவர்களுக்கு திருமணம் நடந்ததாக புலஸ்தினியின் தாயார் கவிதாவிற்கும் கூறப்பட்டுள்ளது. இதனையடுத்து கவிதா வெளிநாட்டிற்குள் சென்றவுடன் தனக்கு ராசிக்குடன் வாழ முடியாது எனவும் அவருக்கு பல தவறான உறவுமுறைகள் இருப்பதாகவும் புலஸ்தினி தன்னுடைய உறவினரிடம் தெரிவித்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவின் புகைப்படம் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் இராணுவத்தின் சின்னம் பொறிக்கப்பட்ட காரின் இறைச்சிக்காக ஆடுகளை கொண்டு சென்ற 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கைது செய்யப்பட்டவர்கள் வெலிபென்ன மற்றும் பதுரிலிய பகுதியை சேர்ந்தவர்கள் எனவும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளார்கள். குறித்த கார் சந்தேகத்திற்கிடமான நிலையில் பயணித்துக் கொண்டிருந்ததால் போலீசார் சோதனை மேற்கொண்டு கார்கள் பின்புறம் கட்டப்பட்ட நிலையில் இறைச்சிக்காக கொண்டு செல்லப்பட்ட ஒரு ஆடு காரின் பின்புறத்தில் இருந்துள்ளது. அத்துடன் கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபர்களும் நீண்ட காலமாக இந்த காரை பயன்படுத்தி பதுரலிய மற்றும் அருகிலுள்ள பகுதிகளிலிருந்து இறைச்சிக்காக மாடுகள் மற்றும் ஆடுகளை சட்டவிரோதமாக கொண்டு சென்று வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மத்துகம நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தங்களுடைய பிரச்சினைகள் தீர்க்கப்படாவிட்டால் மொனராகலையில் அனுராகோகம ஆரம்பிக்கப்படும் என அப்பிரதேசத்தின் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் கூறியுள்ளார்கள். செவனலகல பகுதியில் உள்ள கரும்பு விவசாயிகள் தங்கள் கரும்பு அறுவடைக்கு பணம் செலுத்துவதற்கும் நிலுவைத் தொகையை செலுத்தாததற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் ஒன்றை நடத்தியிருந்தார்கள். குறித்த போராட்டத்தில் செவனகல சர்க்கரை ஆலைக்கு கரும்பு வழங்கும் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டிருந்த நிலையில் தற்போதைய அரசாங்கம் எதிர்க்கட்சியில் இருந்தபோது ஒரு உக்டனுக்கு 15,000 ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. எனினும் தற்போதைய அந்த தொகை 10,000 ரூபாயாக குறைக்க அரசாங்கம் திட்டமிட்டிருப்பதாக போராட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் தெரிவித்துள்ளார்கள். இந்த பிரச்சினை தீர்க்கப்படாவிட்டால் மொனராகலையில் அனுராகோகம ஆரம்பிக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். மேல் சப்ரமுகவ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகள் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணம் மற்றும் புத்தளம் திருகோணமலை கம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு 50 km/h வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் திணைக்களம் கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள வானிலை அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புத்தளம் முதல் கொழும்பு மற்றும் காலி வழியான மாத்தறை வரையிலான கடற்கரையோர கடற்பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் எனவும் நாட்டை சுற்றியுள்ள கடற்பகுதிகளில் மேற்கிலிருந்து தென்மேற்கு நோக்கி காற்று வீசும் எனவும் காற்றின் வேகம் மணிக்கு 30 தொடக்கம் 40 km வேகத்தில் வீசக்கூடும் எனவும் கூறப்பட்டுள்ளது. மாத்தறை முதல் ஹம்பாந்தோட்டை வரையான பொத்துவில் வரையிலும் கற்பட்டி முதல் மன்னார் காங்கேசன்துறை மற்றும் திருகோணமலை முதல் வாகரை வரையிலும் உள்ள கடற்கரையோர பகுதிகளில் காற்று அவ்வப்போது மணிக்கு 50 தொடக்கம் 55 km வரை அதிகரிக்கக்கூடும் எனவும் கூறப்பட்டுள்ளது. மாத்தறையில் இருந்து ஹம்பாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலும் கற்பட்டியிலிருந்து மன்னார் காங்கேசன்துறை திருகோணமலை முதல் வாகரை வரையிலும் அவ்வப்போது கடல் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இலங்கை பெண்ணொருவர் குவைத் நாட்டொருவரை ஏமாற்றி போலியான கப்பம் ஊடாக சட்டவிரோதமான குடியுரிமை பெற்று மோசடி செய்ததை சுமார் 30 வருடங்களின் பின்னர் குவைத் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். மொஸ்கா எனப்படும் குறித்த பெண் 1992ஆம் ஆண்டு வீட்டுப் பணியாளர் வீசாவில் முதலில் குவைத்துக்கு சென்றுள்ளார். 2 ஆண்டுகளுக்கு பின்னர் குற்றச்சாட்டுக்கு அவர் நாடு திரும்பினார். 1996ஆம் ஆண்டில் அவர் புதிய பெயர் மற்றும் கடவுச்சீட்டின் கீழ் மீண்டும் குவைத்துக்குள் நுழைந்துள்ளார். அங்கு சென்று சிறிது நாட்களிலேயே குவைத் நாட்டவரான டாக்சி ஓட்டுநர் ஒருவரையும் மணந்துள்ளார். இந்நிலையில் குவைத் குடியுரிமை சட்டத்தின் பிரிவு 8 கீழ் வெளிநாட்டு பெண் ஒருவர் குவைத் ஆணை திருமணம் செய்து அவருடன் ஒரு குழந்தையை பெற்றால் குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த சட்டத்தை பயன்படுத்திக் கொள்ள குறித்த பெண் தன்னுடைய கணவரை தாம் கர்ப்பமாக இருப்பதாக நம்ப வைத்துள்ளார். இந்நிலையில் உண்மையிலேயே கர்ப்பம் தரித்திருந்த மற்றொரு இலங்கை பெண்ணுடன் தொடர்பு ஏற்படுத்தி தன்னுடைய பெயர் மற்றும் அடையாளத்தை பயன்படுத்தி வைத்தியசாலையில் குழந்தையை பிரசவிக்க வழி செய்துள்ளார். அதன்படி அந்த பெண்ணுக்கு பிறந்த பெண் குழந்தையை கொஸ்கா என்ற குறித்த பெண் அவருடைய குவைத் கணவரின் மகள் என பதிவு செய்துள்ளார். அத்துடன் 2000ஆம் ஆண்டில் அந்த பெண் குவைத் குடியுரிமைக்கு விண்ணப்பித்த நிலையில் அந்த விண்ணப்பிப்பும் அங்கீகரிக்கப்பட்டது. அவர் அதிகாரபூர்வமாக குவைத் பிரஜை ஆகியுள்ளார். இந்நிலையில் 2008ஆம் ஆண்டில் கொஸ்கா தன்னுடைய கணவரை விவாகரத்து செய்ததுடன்
தனக்கு பிறந்த குழந்தை அவருடையது அல்ல எனவும் ஒப்புக்கொண்டுள்ளார். குறித்த விவகாரத்தான கணவர் அதிகாரியிடம் தெரிவித்த போதும் அந்த நேரத்தில் எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் கூறப்பட்டுள்ளது. நீண்ட விசாரணைகளின் பின்னர் மரபணு பரிசோதனையில் குறித்த குழந்தை கொஸ்தாவுடனோ அல்லது முன்னாள் கணவருடனோ உயிரியல் ரீதியாக தொடர்புடையது அல்ல எனவும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது.